அனைவருக்கும் தெம்மிடலேச்சின் சார்பாக அன்பான வணக்கங்கள். சபரிமலை ஐயப்பன் கோவில் என்றாலே அனைவரின் நினைவிலும் வருவது ஐயனுக்கு அடுத்து 18 படிகள், அதன் மீது தர்மசாஸ்தாவாக வீற்றிருக்கும் மணிகண்டனின் சந்நிதானம். கார்த்திகை முதல் தேதி மாலை அணிந்து ஒரு மண்டலம் கடும் விரதமிருந்து இருமுடி கட்டி சபரிமலை யாத்திரை சென்று 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசிப்பதுதான் ஒவ்வொரு ஐயப்ப பக்தரும் தனது வாழ்நாள் பாக்கியமாக கருதும் ஒரு விஷயம். அதிலும் சபரிமலையில் 18 படிகள் ஏறி ஐயப்பனை தரிசித்தால் அந்த பக்தரின் வாழ்க்கையில் ஐயப்பன் படிப்படியாக உயர்வைத் தருவான் என்பது நம்பிக்கை. இந்த 18 படிகளும் 18 விதமான குணங்களை குறிப்பதாகவும் 18 தேவதைகள் இந்த படிகளில் வாழ்வதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி இந்த 18 படிகளும் தெய்வாம்சம் பொருந்தியவை. சபரிமலையில் அமைந்துள்ள இந்த 18 படிகளும் மிகவும் தெய்வ முக்கியத்துவம் வாய்ந்த புராதன வரலாறு கொண்டது. பல ஆயிரம் வருடத்திற்கு முன்பே பரசுராமரால் அகத்தியர் முன்னிலையில் பந்தல ராஜாவால் இந்த 18 படிகள் கட்டப்பட்டது. இந்த 18 படிகள் மூலமாகத்தான் மணிகண்டனாகிய ஸ்ரீ ஐயப்பன் கோயிலுக்கு ஏறி சென்று அங்கு ஏற்கனவே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த ஐயப்ப விக்கிரகத்தில் ஐக்கியமானார். அது என்ன குறிப்பாக 18 படிகள்? வேறு ஏதேனும் எண்களில் இந்த படிகள் அமைந்திருக்கலாமே என்ற எண்ணம் தோன்றுவோருக்கு இந்த பதில். 18 என்ற எண்ணுக்கு வேறு சில சிறப்புகளும் உண்டு. மொழிகள் 18, ராகங்கள் 18, சித்தர்கள் 18 பேர், கீதையின் அத்தியாயம் 18, மகாபாரத யுத்தம் நடந்தது 18 நாட்கள். இப்படி 18 என்ற எண்ணிற்கு பல சிறப்புகள் உள்ளன. அது மட்டுமின்றி 18 படிகளுக்கு பலவிதமான தத்துவங்களும் இருக்கின்றன. மேலும் இந்த 18 படிகளையும் ஐயன் தன்னுடைய கையில் வைத்திருந்த 18 கருவிகளை வைத்து படிகளாக உருவாக்கியதாக கூறப்படுகிறது. அந்த கருவிகள் வில், வாள், வேல், கதை, அங்குசம், பரசு, பிந்திபாவம், பரிசை, குந்தகம், ஈட்டி, கைவாள், சுக்குமாந்தடி, கடுத்துவை, பாசம், சக்கரம், ஹலம், மலுக், முசல ஆகிய 18 போர்க்கருவிகளாகும். மேலும் சபரிமலை 18 மலைகளால் சூழப்பட்ட ஒரு மலைப்பகுதி. அந்த 18 மலைகளிலும் தெய்வங்கள் காவல் காக்கின்றன. அந்த தெய்வங்களை குறிப்பதுதான் 18 படிகள் என்றும் கூறுவர். சபரிமலையை சுற்றி உள்ள 18 மலைகளில் 18 மலை தெய்வங்களாக 18 படிகளாக ஐயப்பன் சன்னதிக்கு முன்பாக இருப்பது மிகவும் விசேஷமானது. இந்த 18 படிகளையும் சத்திய தர்மங்கள் வடிவில் கடுத்தசாமி, கருப்பசாமி, கருப்பாயி அம்மாள் ஆகியோர் காவல் தெய்வங்களாக இருந்து காத்து வருகின்றனர். 18 படிகளின் மலைக்காவல் தெய்வங்களாக குளத்தூர் பாலன், ஆரியங்காவு அனந்தரூபன், எரிமேலி ஏழைப்பங்காளன், ஐந்துமலை தேவன், ஐங்கரன் சகோதரன், கலியுக வரதன், கருணாகர தேவன், சத்திய பரிபாலகன், சர்க்குணசீலன், சபரிமலை வாசன், வீரமணி கண்டன், விண்ணவர் தேவன், மோகினி பாலன், சாந்த ஸ்வரூபன், சர்க்குணநாதன், நற்குண கொழுந்தன், உத்தமர் வேலன், ஸ்ரீ ஐயப்பன் ஆகியோர் உண்டு. மேலும் இந்த படிகள் தெய்வாம்சம் பொருந்தியவை என்று அனைவருக்கும் தெரியும். சூரியன், சிவன், சந்திரன், பராசக்தி, செவ்வாய், ஆறுமுகன், பெருமாள், புதன், மகாவிஷ்ணு, குரு பகவான், பிரம்மா, சுக்கிரன், திருவரங்கன், சனீஸ்வர பகவான், யமதர்மன், ராகு, காளி, கேது, விநாயகர் ஆகிய தெய்வங்களும் இந்த 18 படிகளின் காவலர்களாக அமைந்துள்ளனர். மேலும் இந்த 18 படிகளின் தத்துவங்களை இப்பொழுது பார்க்கலாம். முதல் 5 படிகள் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற 5 புலன்களையும், 6 முதல் 13 படிகள் வரை அஷ்டமா சித்திகளையும், 14, 15, 16 படிகள் 3 வித குணங்களையும், 17வது படி ஞானத்தையும், 18வது படி அஞ்ஞானத்தையும் உணர்த்தும் வகையில் அமைந்துள்ளதாக ஐதீகம். இந்த படிகளுக்கு தந்திர முறையில் மாதம் மாதம் படிபூஜை செய்து அந்த படிகளின் மகிமையையும் புனிதத்தன்மையையும் புனருத்தாரணம் செய்கின்றனர். சபரிமலை 18 மலைகளால் சூழப்பட்ட புண்ணிய சேத்திரம். அந்த 18 வனதேவதைகளையும் இந்த படிகளில் ஆவாகனம் செய்து அவர்களை பூஜிப்பதுதான் படிபூஜை. இந்த 18ஆம் படியை தங்க கவசமிட்டு தகடு வேயும் பணி 1985 அக்டோபர் 30 நடந்தது. இதற்காக திருவாங்கூர் தேவஸ்தானத்தினர் 10 கிலோ தங்கம்,
30 கிலோ வெள்ளி மற்றும் பித்தளை, ஈயம், செம்பு போன்ற உலோகங்களையும் கொடுத்தனர். தற்சமயம் படிகளில் தேங்காய் உடைக்க அனுமதியில்லை. பக்கவாட்டு சுவரில்தான் உடைக்க வேண்டும். முத்தாய்ப்பாக சிவபெருமான் 96 தத்துவங்களை கடந்தவர். முருகப்பெருமான் 36 தத்துவங்களை கடந்தவர். தர்மசாஸ்தா ஐயப்பனோ 18 தத்துவங்களை கடந்தவராக விளங்குகிறார். அதனால்தான் சபரிமலை கோவிலில் 18 படிகள் அமைக்கப்பட்டுள்ளன. அந்த 18 வகையான தத்துவங்களும் அந்த 18 வகையான யோகங்களும் என்ன என்று பார்க்கலாம். முதல் படி விஷாத யோகம். பிறப்பு நிலையற்றது. நாம் செய்யும் நல்லவையும் கெட்டவையுமே நம் புண்ணிய பாவங்களை நிர்ணயிக்கும் என்று அனைவரும் உணர வேண்டும். இறைவன் அருளால் முக்தியடைய வேண்டும் என்ற ஆத்ம துடிப்பே விஷாத யோகம். இதுவே முதல் படி. இரண்டாம் படி சாங்கிய யோகம். பரமாத்மாவே எனது குரு என்பதை உணர்ந்து அவரிடம் ஆத்ம உபதேசம் பெறுவது இரண்டாவது படி. மூன்றாவது படி கர்மயோகம். உபதேசம் பெற்றால் மட்டும் போதுமா? மன பக்குவம் அடைய வேண்டாமா? பலனை எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் குணம் வருவதே மூன்றாவது படி. நான்காவது படி ஞான கர்ம சந்நியாச யோகம். பாவ புண்ணியங்கள் பற்றி கூட கவலைப்படாமல், எதன் மீதும் பற்று இல்லாமல் பரமனை அடையும் வழியில் முன்னேறுவதுதான் நான்காம் படி. ஐந்தாம் படி சந்நியாச யோகம். நான் உயர்ந்தவன் என்ற கர்வம் துளியும் இல்லாமல் தான தர்மங்கள் செய்வது ஐந்தாம் படி. ஆறாம் படி தியான யோகம். கடவுளை அடைய புலனடக்கம் முக்கியம். மெய், வாய், கண், மூக்கு, செவி இந்த புலன்கள் நம் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டுமே தவிர அவை இழுத்த இழுப்புக்கு நாம் போய்விடக்கூடாது. இதுவே ஆறாவது படி. ஏழாம் படி ஞானம். இந்த உலகில் காண்பவை எல்லாமே பிரம்மம்தான், எல்லாமே கடவுள்தான் என்று உணர்வது ஏழாவது படி. எட்டாம் படி அக்ஷர பிரம்மயோகம். எந்நேரமும் இறைவனை பற்றிய நினைப்புடன் வேறு சிந்தனைகளே இல்லாமல் இருப்பதுவே எட்டாவது படி. ஒன்பதாம் படி ராஜவித்ய ராஜகுகய யோகம். கடவுள் பக்தி மட்டுமே இருந்தால் பயனில்லை. சமூக தொண்டாற்றி ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண்பதுதான் உண்மையான பக்தி, உண்மையான ஆன்மீகம் என்று ஒவ்வொருவரும் உணர்வது ஒன்பதாம் படி. பத்தாம் படி விபூதி யோகம். அழகு, அறிவு, ஆற்றல் என எத்தகைய தெய்வீக குணத்தைக் கண்டாலும் அதை இறைவனாகவே காண்பது பத்தாம் படி. 11ஆம் படி விஸ்வரூப தரிசன யோகம். ஆண்டவனில் உலகத்தையும் உலகில் ஆண்டவனையும் பார்க்கும்போது நமது மன பக்குவமடைந்து வேறு ஆள் ஆகிறோம். அதுவே 11ஆம் படி. 12ஆம் படி பக்தி யோகம். இன்பம், துன்பம், விருப்பு, வெறுப்பு, ஏழை, பணக்காரன் என்பன போன்ற வேறுபாடுகளைக் களைந்து எல்லாவற்றிலும் சமத்துவத்தை விரும்புவது 12ஆம் படி. 13ஆம் படி க்ஷேத்ரஜ விபாக யோகம். எல்லா உயிர்களிலும் வீற்றிருந்து ஆண்டவனே அவர்களை இயக்குகிறார் என்பதை உணர்தல். இதுவே 13ஆம் படி. 14ஆம் படி குணத்ர விபாக யோகம். பிறப்பு, இறப்பு, மூப்பு ஆகியவற்றால் ஏற்படும் துன்பங்களை அகற்றி இறைவனின் முழு அருளுக்கு பாத்திரமாவதே 14ஆம் படி. 15ஆம் படி தெய்வாசுர விபாக யோகம். தீய குணங்களை ஒழித்து நல்ல குணங்களை மட்டும் நம்மில் வளர்த்து கொண்டு நம்மிடம் தெய்வ அம்சத்தை அதிகரிப்பது 15ஆம் படி. 16ஆம் படி சம்பத் விபாக யோகம். இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் என்று உணர்ந்து அகங்காரம் வராமல் கவனமுடன் இருப்பது 16ஆம் படி. 17ஆம் படி ஸ்ரிதாத்ராய விபாக யோகம். சர்வம் பிரம்மமயம் என்று உணர்ந்து பரபிரம்ம ஞானத்தைப் பெறுவது 17ஆவது படி. 18ஆம் படி மோட்ச சந்நியாச யோகம். யாரிடமும் எந்த உயிர்களிடமும் பேதம் பார்க்காமல் உன்னையே சரணாகதி அடைகிறேன் என்று இறைவன் சன்னதியில் விழுந்தால் அவன் அருள் செய்வான் என்று ஆண்டவனையே சரணடைவது 18ஆம் படி. பொதுவாக சபரிமலை சாஸ்தாவை பார்க்க அவரின் அருளைப் பெற நினைக்கும் பலரும் 18ஆம் படி வழியாகவே ஏறி சென்று பார்க்க விரும்புவது வழக்கம். அப்படி 18 படி ஏறி செல்ல வேண்டுமெனில் நாம் முறையாக விரதமிருந்து இருமுடி கட்டி வேண்டுவது கட்டாயம். அப்படி செல்லும் ஐயப்ப பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்துவிட்டு வடக்கில் உள்ள ஒரு பாதை வழியாக இறங்குவதே வழக்கம். சித்திரை மாதம் மற்றும் பல மண்டல பூஜைகளின் போது பாதை திறக்கப்படும் போது கூட கூட்டமில்லை என்றாலும் படி வழியாக இருமுடி கட்டி ஏறுவதற்கு மட்டுமே அனுமதி உண்டு, இறங்க அனுமதி இல்லை. ஆனால் சபரிமலை கோயிலின் பூஜைகளை ஏற்று நடத்தக்கூடியவரைத்தான் சபரிமலை கோயில் மேல்சாந்தி என்று அழைப்பர். அந்த கோயிலின் மேல்சாந்தி கோயிலின் பூஜை நிர்வாகத்திலிருந்து
என்று பணி ஓய்வு பெறுகிறாரோ அன்று அவர் சபரிமலை சன்னிதானத்தின் 18ஆம் படி வழியாக இறங்கி செல்வார். அந்த பதவியை வகிக்கும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டுமே நடக்கக்கூடிய நிகழ்வாக அது இருக்கும். அந்த வகையில் சபரிமலை மேல்சாந்தியாக இருப்பவர்கள் அந்த வாய்ப்பினை பெறுவார்கள். இத்தகைய மகத்துவம் வாய்ந்த 18 படிகளில் மனதில் பக்தியின்றி, மேலும் விரத முறைகளில் கடைபிடிக்க வேண்டியவற்றை சரிவர கடைபிடிக்காமல் இருப்பவர்களும் கால் வைக்க நினைத்தால் அந்த 18 தேவதைகளும் மேலும் காவல் தெய்வங்களும் அத்தகைய பக்தர்களுக்கு தகுந்த படிப்பினையை கற்பிப்பார்கள். எனவே மாலை போட்டுள்ள ஐயனின் பக்தர்கள் அனைவரும் எந்தவித குறையுமின்றி, மன சஞ்சலங்களும் இன்றி, சத்தியம் நிறைந்துள்ள இந்த 18 படிகளையும் படிப்படியாய் கடந்து வந்தால் உங்கள் கண்ணெதிரே அந்த கரிமலை வாசன் மணிகண்ட பிரபு ஐயப்பனாக பேரொளியாக தரிசனம் தருவார். அனைவரது வாழ்விற்கும் வளம் சேர்ப்பார் என்பதே ஐயனின் 18 படிகள் நமக்கு உணர்த்தும் தத்துவமாகும். எனவே தூய உள்ளன்போடு ஐயனை நினைத்து அவரை வணங்கி அவரது தத்துவங்களை உணர்ந்து ஐயப்பனின் அருளைப் பெறுவோம். நமது வாழ்வையும் நம்மால் மற்றவர்களின் வாழ்வையும் ஐயனின் கருணையால் வளமாக்குவோம். நன்றி, வணக்கம்.